வேத வாசிப்புக்கு வரும். நான் நிறைய வேத வாசிப்பு நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம். Isaiah chapter 7 verse 14. படிங்கம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. உட்காருங்கம்மா. இது தீர்க்க தரிசனம் 600 வருஷத்துக்கு முன்னே, இயேசு பிறக்காதன் முன்பு 600 வருஷத்துக்கு முன்னே தீர்க்க தரிசி ஏசாயா இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறார். பூலோகத்துக்கு யார் வருவார்னு, ரட்சிக்கிறதுக்கு யார் வருவார் என்று அங்கே சொல்லுகிறார். அப்போனா எதிர்பார்ப்புதல். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்து மெஸ்ஸியா வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த தீர்க்க தரிசிகள் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை நம்பினார்கள். All these prophets prophesied the coming of the Messiah. So the whole Jewish nation was looking forward to the coming of the Messiah. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்துட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவரே சொல்கிறார் இல்லையா, இயேசு அவருடைய ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன கருத்து அவர்கள் வெளிப்பட்டிருக்குன்னு பார்த்தா, ஆண்டவர் இயேசுவானவர் செவன்த் பிசி, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வந்து 81 தான் கணக்குக்கு. நம்ம எல்லாம் கேட்கறது கணக்கு 81. ஆனால் அதை இப்போ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, கணக்கெடுத்து போட்டு அவர் 7 பிசி அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னையே, 7 வருஷத்துக்கு முன்னையே அவர் பிறந்துட்டார். அவருடைய பிறப்பு அந்த 7 வருஷத்துக்கு முன்னே. ஏன்னா ஏரோது ராஜா, அந்த நம்முடைய வேதத்தை ஏரோது ராஜா எப்படி ராஜான்னு என்று நம்ம அந்த வேதத்தில் பார்க்குறோம். ரொம்ப ஒரு மோசமான ஒரு ராஜா. அவன் யூதனாகவும் இருக்கிறான், ஜென்டால் இருக்கிறான். அவனுக்கு 2 ஹெரிட்டேஜ் இருக்கிறது. ஓகே, அவன் 4வது வீசில் இறந்துருக்கிறான். அதுக்கு முன்னையே 3 வருஷத்துக்கு முன்னையே ஆண்டவர், இது ஒரு புதிய போதனை இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஏடியை வந்து அந்த காலத்தில் ஆண்டவர் இயேசு அந்த 81 தான், நம்முடைய காலண்டர் வந்து 81 தான் கணக்கு பண்ணுறோம். ஓகே, அவர் பிறந்த காலத்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது ரோமர் எம்பரர் ராயன், ஆகஸ்டஸ் சீசர், அவர் ஆட்சி புரிகிற காலத்தில் தான் இந்த காரியம். அப்படின்னா நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது எப்போ பிறந்தாருன்னு. திட்டவட்டமாக எந்த நேரத்தில் பிறந்தார், யார் ஆட்சி கொண்டு இருந்தாங்க என்று வேதத்திலே நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கற்பனை கதையாக அல்ல. ஆல் பேஸ்ட் ஆன் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். இதான் அந்த ஃபேக்ட்ஸ். அப்போது யூதியா தேசமானது ரோமரால் ஆட்சி புரியப்பட்டது. ஆனால் ஒரு சில கும்பல் அந்த இடத்துல அந்நியர்கள் நம்ம தேசத்தை ஆளுகை செய்யக்கூடாது என்று ஜீலாட்ஸ்,
அவங்க ஒரு பொலிட்டிக்கல் குரூப். அவர்களை எப்படியாவது முறியடிக்கணும், அந்த ஆட்சியை, ரோமர் ஆட்சியை கவிழ்க்கணும், இஸ்ரேல் தேசத்தை இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் தலைவர்கள் தான் ஆட்சி புரியணும், அப்படி இப்படி இருந்துச்சு. அதனாலே பிரச்சனை ரொம்ப வந்துச்சு. ஏனென்றால் இந்த குரூப்பை கம்ப்ளீட்டாக ரோமர்கள் படையெடுத்து கம்ப்ளீட்டாக அப்படியே அழித்து போட்டார்கள். எம்பரர் டைட்டஸ் 70 AD அதை அவர்களை அழித்து போட்டார்கள். இப்போ இவர்கள் ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருந்தார்கள். வேதத்தில் பார்க்கும்போது சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் யார்? அவங்க வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க, ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவங்க. அப்போ ஆசாரியர்கள்னு சொன்னால் அவருக்கு வேதத்தை நல்லா அறிஞ்சவங்க ஆசாரியர்கள். நல்ல ஆஸ்தி உடையவர்கள், அவர்கள் இடத்துல நல்ல சொத்து இருந்திருக்குது சதுசேயர்களுக்கு. அதே நேரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, they were political realist. அது அர்த்தம் என்னன்னா, நம்மளுக்கு இவங்க ஆட்சி புரியுது எங்களுக்கு பிடிக்கல. அந்நியர் ஆட்சி பிடிக்க யாருக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் ரோமர்களோடு நம்ம ஒத்து போயிடுவோம். அவர்களோட ஒத்து போனால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அவங்க உண்மைக்கு ரியலிஸ்ட் தான். ஏன்னா அவனுக்கு எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களே அடித்து போட்டுருவானுங்க ரோமருங்க. அப்போ ரோமர் ஆட்சியில் யார் யார் அவனுடைய ஆட்சியை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அவருடைய விரோதிகள் ஆயிடுவாங்க. அவர்களை குறி வச்சு அவர்களை கொண்டு போடுவார்கள் ரோமர் ஆட்சி. ஆனால் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் நிறைய இருந்துச்சு. இந்த ரோமன் லான்னு சொல்லும்போது நல்ல ஒரு அருமையான லா சிஸ்டம் வச்சுருந்துருக்கானுங்க. அதை நம்ம பிறகு பார்ப்போம். அப்போது சதுசேயர்கள்லாம் ரோமரோட ஒத்து போயிடுவோம், நம்மளும் படிச்சுக்குவோம். ஏனென்றால் அப்படி சிந்திக்கிறதுனால ரோமர் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த சதுசேயர்கள். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நல்லா பார்க்கணும் பாருங்கள், என்ன நடந்து எப்படி இது ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வேதத்தில் இந்த ஜீலாட்ஸ் அந்த சதுசேயர்கள் பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சதுசேயர்கள் சான்ஹெட்ரின் ஒரு ஜூவிஷ் காட் தனியாக ரோமர் என்ன சொல்லிட்டானுங்க, நீங்கள் தனியாக உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் ஒரு குழுவை நீங்கள் அமைத்து கொள்ளுங்க, ஒரு கமிட்டியை அமைத்து கொள்ளுங்க. நாங்கள் அதை எங்களுக்கு எதிர்க்கலை, நீங்கள் உங்களுடைய கமிட்டி நீங்கள் பார்த்து கொள்ளுவதற்கு உங்களுக்கு ஒரு இடத்த நாங்கள் கொடுத்துருக்குறோம் சான்ஹெட்ரின். அதில் 71 பேர் மெம்பர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த சான்ஹெட்ரினில் உள்ளவன் தான் யார்? பவுல். ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்டால் ஆண்டு இந்த பவுல் தான். அவர் இந்த சான்ஹெட்ரினில் ஒரு மெம்பராக இருந்திருக்கார், தலைவராக இருந்திருக்கான். அவன் ஒரு பரிசேயன். அந்த சான்ஹெட்ரினுக்கு தலைமைத்துவம் கொடுத்தவன் பிரதான ஆசாரியர். இப்போ ஒரு காலத்தில் நம்ம எடுத்து பொலிட்டிக்கல் வியூவில் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் தமிழர்களுங்கிட்ட 3 இனத்த மக்களுக்கு அம்னோ, எம்சிஏ, எம்ஐசி. தமிழர்களுக்கு வேண்டியது அந்த எம்ஐசி உள்ள தலைவர்கிட்ட கேளுங்க, எந்த உதவியும் அவங்க உங்களுக்கு செய்வாங்க. சீனர்கள் அந்த எம்சிஏ, அம்னோன். இப்போ எல்லாம் கட்சிகள் எல்லாம் மாறிக்கிட்டு வந்துருச்சு. அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, அப்படி தான் ஆரம்பிச்சது. சரி, நம்ம இங்கிட்டு வருவோம், வேதத்துக்கு வருவோம். பரிசேயர்கள் தலைவர்கள்.
சமய தலைவர்கள், ரிலிஜியஸ் லீடர்ஸ், த ஃபேரிசீஸ். ஒரு காலம் அவங்க நினச்சது என்னன்னா, கர்த்தருடைய ராஜ்யமானது இந்த இஸ்ரேல் தேசத்தில் நிலைநாட்டப்படும் நம்பிக்கை. ரோமர் ஆட்சி கவிழ்க்கப்படும். அதற்கு அவர் ரோமன் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு நாங்கள் ஆட்சி புரியுவோம். அப்போ இந்த பரிசேயர்களுடைய நோக்கத்தை பாருங்கள். அப்போ இந்த குழுக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் ஆண்டவர் இயேசு இடத்துல அணுகி வந்து கேட்டிருக்கிறார்கள், அவர் இடத்துல பேசியிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் அவர்களுக்கு மறுமொழியும் கொடுத்திருக்கிறார். அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருக்குது. அதனால ஆண்டவர் இயேசு கூட சொல்லுவார், பசியாக இருக்குன்னா தான் அந்த வெளியில் போய்கிட்டு இருக்கோம், கதிரெலாம் விளைஞ்சிருக்குது, உனக்கு பசியாக இருக்குது, நீ என்ன செய்வ? வயலில் முளைச்சிக்கிட்டு பக்கத்துலேயே அப்படியே அறுத்து அப்போ ஒருத்தன் கேட்குறான், எப்படி இதெல்லாம் செய்யலாமா? அப்புறம் ஒரு உவமையை கூட சொல்கிறார். ஒரு கழுத்தை வச்சுருந்தா அந்த கழுத்தை வந்து ஒரு நாள் வந்து கேணியில் பெரிய ஆழமான குழியில் விழுந்துருச்சு. அன்றைக்கு என்ன சபத்து நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்போ இந்த பரிசுடைய அவங்க சட்டத்திலாம் கடைபிடினா ஒருத்தரும் கழுதியை தூக்கக்கூடாது, அப்படி செத்து போனது. அவங்க கணக்கு திரும்பி இவ்வளோ தூரம் தான் நடக்கணும். இப்போ கூட ஷபாத் பாருங்கள், ஷபாத் ஒரு விசேஷமான டைம் ஃபார் த ஜூஸ். Sabbath was a very important day for them, and they will observe it without fail. தவற மாட்டாங்க, கவனமாக இருப்பாங்க. சபத் எப்போ ஆரம்பிக்குது? வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் ஆரம்பித்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி, வெள்ளிக்கிழமை 6 மணி சனிக்கிழமை, அதுதான் சபத். அப்போ அது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போ இந்த பரிசேயர்கள் இந்த நிக்கோதேமு வந்து ஒரு பரிசேயன். இன்னொரு குரூப், இதெல்லாம் நான் ஏன்னு சொல்கிறேன்னா, இயேசு பரப காலத்தில் இப்படிதான் இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இந்த சோஷியல் சிச்சுவேஷன் வாஸ், அது இருந்திருக்கு அப்படியே போத். ஈசனீஸ்னு ஒரு குரூப் இருந்தாங்க வேதத்தில் இருக்கு. ரொம்ப தீவிரமாக ஆண்டவரை தொழுது கொள்வாங்க, ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் மனசில் கூட நடமாடாமல் தூரம் போய் பாலைவனம் இருக்க எந்த இடத்துல இருக்கிறதோ தூரம் ஜனங்கள் நடமாடாத இடத்துக்கு போய் அங்கே தங்கி இருந்து வாழ்ந்து கொண்டிருந்து வேதத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவங்க நினச்சது என்னன்னா, நாங்கள் தான் உண்மையான விசுவாசி. அந்த பெருமை இப்போ உள்ளவங்களுக்கு ரொம்ப பேர் இருக்குது. அப்போ வந்து ஈசன்ஸுக்கு அந்த பீப்புளுக்கு இருந்தது, நாங்கள் தான் உண்மையான விசுவாசி. இப்போ சில சபைகள் சொல்லலாம், மற்றவங்கெல்லாம் போய் சேர மாட்டாங்க, நம்ம தான் போய் சேருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ அவங்க என்ன நினைக்கிறது? ரோமர் ஆட்சி கவிழ்க்கப்படும். அவங்களுக்கு சதுசேயர்களை பிடிக்காது, அவங்களுக்குள்ளேயே பிடிக்கல. பாருங்கள் பிரிவினை பார்த்தீங்களா? இதனால நான் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங். பரிசேயர்களும் அவங்க பிடிக்காது, சதுசேயர்கள். ஏன்னா சதுசேயர்களும் ஒத்து போகிறாங்க, ஆனால் ரோமர் ஆட்சியோடு ஒத்து போகிறதுனால பரிசேயர்களுக்கு
இந்த பிடிக்காத இந்த சதுசேயர்களை. ஏன்னா சதுசேயர்களுக்கு அரசாங்க உத்தியம் கொடுத்து வச்சிருக்கிறான். அதே நேரத்தில் நம்ம சதுசேயர்கள் வந்து எதையுமே ஈடுபடாமல் இருந்தவர்கள். இந்த மன்னிக்கணும், இந்த ஈசன்ஸ் அதோடைய ESSENES அது வந்து ஈசன்ஸ். ஓகே, அவங்க எதிர்த்து நின்னதுனால அவர்கள் கவிழ்க்கப்பட்டார்கள். அப்போ இதெல்லாமோ அந்த பார்த்துக்கணும். அப்போ ஜீலாட்ஸ் இருந்திருக்கிறாங்க, சட்யூசி இருந்திருக்கிறாங்க, இந்த ஈசனிஸ் இருந்திருக்கிறாங்க, இந்த ஃபேரிசீஸ் இருந்திருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் தான் ஆண்டவர் இயேசு அந்த இஸ்ரேல் தேச மண்ணில் நடமாடி கொண்டிருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு. பொதுமக்கள் அந்த காலத்தில் அப்படி எடுத்த ஆண்டவர் இயேசு இருக்க காலத்தில் அவர்கள் செல்வாக்கில் அவர்கள் வாழலை. சாதாரண மனுஷர்கள், விவசாயிகள். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு அப்படிப்பட்ட நேர காலத்தில் தான் வந்தது. சாதாரண குடும்பத்து உள்ளவர்கள், மரியாதை எடுத்து பார்த்தாலும் யோசேப் எடுத்து பார்த்தாலும் they were ordinary people. இதெல்லாம் நிறையா நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. பெத்லஹேமில் இருந்து அவர்கள் அவங்களுடைய வில்லேஜில் இருந்து பெத்லஹேமுக்கு போகிறாங்க. போகும்போது தான் வழி ஏற்பட்டுச்சு. சத்திரத்தில் இடம் இல்லை. ஆனால் பாருங்க, how ordinary it was. The King of Kings and the Lord of Lords, ஆண்டவர் இயேசு, அவருடைய பிறப்பு எவ்வளோ ஒரு சாதாரணமான பிறப்பு. அதுவும் எந்த இடத்துலையும் அவருக்கு இடம் கிடைக்கல. சத்திரத்தில் இடமில்லான்ட்டான். சரி, அந்த மாட்டு தொழுவு தான் இருந்துச்சு, அங்கே தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஒரு நட்சத்திரம் அதுக்கு மேலேயே ஒரு நட்சத்திரம் தோன்றி அங்கே இருந்தது, அங்கே ஒரு அடையாளமாக. அதனால தான் இப்போது கூட அது ஜூவிஷ் இஸ்ராயல்ஸ் ஃப்ளாக், நேஷனல் ஃப்ளாகில் என்னங்க இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃப்ளாகில் என்ன சின்ன இருந்துச்சு? ஸ்டார், தி ஸ்டார் ஆஃப் டேவிட். இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் ஏன் வந்துச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு ஆனால் எப்போ எந்த வழியிருந்து பிறந்து வந்தார்? தாவீது வழியில் வந்தார். So it's a very meaningful even to us, because the star was there right above where Jesus was born. நம்ம சில ப்ரொஃபசிஸ் எடுத்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 12:3 வாசிங்க எடுத்தவங்க. ஆதியாகமம் 12:3 ஆண்டவர் இயேசு அந்த ஆபிரகாம் மூலமாக வருகிறார். எந்தெந்த தேசம், இந்த உலகத்தை எந்த மனுஷன் வந்து
இஸ்ரேல் தேசத்தை, ஆபிராமை சந்ததியை ஆஸ்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். இட் வில் ஸ்டாண்ட். நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் நம்ம எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். கடைசி காலத்து என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடைசிக்கு யுத்தம் ஒன்று நடக்கும். அந்த யுத்தத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பார். அது தெளிவாக தெரிகிறது. ராஜாக்கள் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாக ராஜாக்களும் எழுந்து வருவார்கள். ஆனால் எந்த ராஜா கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க, அந்த எவர்லாஸ்டிங் கிங்டம்ங்கிறது, தி எவர்லாஸ்டிங் கிங், அந்த எவர்லாஸ்டிங் கிங் யாருங்க? Can anyone tell me? Everlasting king? தாவீது வெளியில் வருகிறவர் தி எவர்லாஸ்டிங் கிங். தாவீதை பார்த்து எவர்லாஸ்டிங் கிங்னு சொல்கிறாரு. உன்னுடைய அப்படி எடுத்து வேதத்தை எடுத்து நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 7 எடுத்து பார்ப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16 எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16 சரி, பார்த்தீங்களா? இது நாத்தான், ப்ராஃபட் நேதன் confronted David because of his sin, and he prophesied. Of course, at the same time he rebuked. But David, he did not protest against Nathan. அவனுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கு பாருங்க. ஆனால் நேதன் சொன்ன வார்த்தை மனத்தாழ்மையாக போய் பாவம் மன்னிப்பு கேட்குறான். அதே நேரத்தில் நாத்தான் ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். என்ன சொல்ற பாருங்க, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லு. Your house, your kingdom will last forever. ஆனால் எந்த ராஜாவும் தாவீது கொஞ்ச நாள் செத்து போயிடுவான். மற்ற ராஜாக்களும் எழுப்பி வருவாங்க, அவங்களும் செத்து போயிடுவாங்க. ஆனால் எந்த ராஜா நிலன் எப்போதுமே தி எவர்லாஸ்டிங் கிங்டம் யார் ஆட்சி புரிகிறா? ஆண்டவர் இயேசுக்கு அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தாவீது வழியில் வருவார். அதனால தான் இந்நாள் வரைக்கும் யூதர்கள் ஒரு மெசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். மெசியா வந்தோம்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்முடைய பிரச்சனைலாம் போயிடும். ரோமர் ஆட்சியிலேருந்து காப்பாற்றுவோன்னு அப்போ நினச்சான். அந்த ஆட்சியில் இருந்து கர்த்தர் எந்த ஆட்சியும் இல்லாமல் நிலை நிற்கவே இல்லை. பழைய ஏற்பாடும் சரி, புதிய ஏற்பாடும் சரி. The prophecy was fulfilled only when
the Lord Jesus Christ was born. இயேசு தான் அங்கே காட்டுகிறது. முன்ன ஆரம்பத்திலே இந்த மீகா பற்றி நான் படித்தேன். 5ஆம் அதிகாரம் 2வது மறுபடியும் அதை பார்ப்போம். மீகா 5:2. வாசிக்கம் பார்ப்போம். 5:2 மீகா 5:2. ஐ திங்க் இட்ஸ் a wonderful verse. அதில் எப்ராத்தா is actually another word for Jerusalem. பெத்லெமே. சரி, அந்த லாஸ்ட் பார்ட் வந்து இங்கிலீஷில் படிங்க. அதை மைக்ரோஃபோனை எடுத்து பேசும்போது யாராவது இங்கிலீஷ் அது வந்து பின்னால் இருக்கு, நல்லா வேகமாக வாசிங்க பார்ப்போம். தட் பர்டிகுலர் வேர்ஸ் இங்கிலீஷில் படிங்க. ஏன்னா இங்கே சத்தம்லாம் இங்கே வந்துருச்சு. Out of you will come ruler of Israel, whose origin of old அப்பயே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, isn't it? The origin of the Lord Jesus Christ was of ancient. அதுக்கு மேலேயே ஆண்டவர் இயேசு. அப்போ இந்த தீர்க்கதரிசி மீகா எவ்வளோ அருமையாக அதை எடுத்து சொல்லிட்டார் பாருங்க. Thank God. ஆண்டவர் இயேசு பெத்லெஹேமில் பிறப்பாருன்னு தீர்க்கதரிசி சொல்லியாச்சு. தாவீது வெளியில் வருவான்னு சொல்லியாச்சு. எவர்லாஸ்டிங் கிங்டம் அவர் தான் கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியெல்லாம் ஒரே தேவனை வணங்கி கொண்டிருந்த ஒரு காலம். ஆண்டவர் எப்படி ஏற்பாடு பண்ணுறாரு பாருங்க. அந்த ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டு அந்த தேசம் மூலமாக உலகமானது மற்ற எல்லா தேசங்களும் காப்பாற்றப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். பல இடங்களுக்கு யூதர்கள் போவார்கள், சிதறி போவார்கள் யுத்தத்தினால். அசிரியர்கள், பேபிலோனியர்கள் பல இடத்துக்கும் போகும்போது ஒரு ஆண்டவரை பற்றி அவர்கள் உறுதியாக இந்த விசுவாசத்தில் உறுதியாக எந்த தேசத்துக்கு போனால் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். ரோமர்கள் அவர்கள் உண்மையான நல்ல ஆட்சி புரிஞ்சவங்க தான். எதிர்த்து நின்றவர்களை கவிழ்த்து போடுறான். அவங்களோடு ஒத்து போயிட்டா அவர்கள் நல்ல அவர்கள் சட்டத்திட்டங்கள் நல்ல சட்டத்திட்டங்கள். The Roman law was good. It was able to unify all the tribes in the nation. Able to அவனுக்கு அந்த மாதிரி ஒற்றுமை ஒருமைப்பாடு கொண்டு வர முடிந்தது இந்த ரோமர்கள். ரெண்டாவது அவர்கள் செய்த காரியம் பாருங்க, காஸ்பல். ஆண்டவர் இயேசு வந்த பிறகு சீக்கிரமாக சுவிசேஷம் பரவதற்கு சீக்கிரமாக. அப்போ ரோமர்கான என்ன பண்ணிட்டான், நல்ல ரோடெல்லாம் போட்டு கொடுத்துட்டானுங்க. The communication system was so good even in those days during the Roman time. Even today, I've read
சில இடங்களில் அவனுங்க அந்த காலத்தில் கட்டின ரோடுகள் இன்னும் இருக்குது. அருமையான ரோடுகளை கட்டியிருக்கானுங்க. அந்த ரோடு போட்டதுனால எவ்வளோ சீக்கிரமாக போய் சுவிசேஷம் சொல்ல முடியும்? இது கர்த்தருடைய கிரியை. எல்லாம் ஒரு சிச்சுவேஷனை அமைச்சு இப்போது அந்த சுவிசேஷம் எவ்வளவுமா பரவி இருக்கு பாருங்க. 18ஆம் நூற்றாண்டு கப்பல் வழியாக வந்து இந்தியா தேசத்துக்கு மற்ற இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. கிரேக்க லாங்குவேஜ், கிரேக்க மொழி. ஈவன் ரோமன்ஸ் were appreciative of the Greek language. It was a very beautiful. இந்த புதிய ஏற்பாடு நம்ம வச்சுருக்கீங்களே, நம்ம வந்து தமிழில் வச்சுருக்கிறோம். The Hebrew language, the Old Testament was written in Hebrew language. The New Testament in Greek. அப்போ இந்த மூல பாஷைகள் சொல்லும்போது பழைய ஏற்பாடு ஹீப்ரூ லாங்குவேஜ், புதிய ஏற்பாடு கிரேக்க லாங்குவேஜ். அது அப்பயே அந்த ரோமர்கள் அந்த அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த மொழியிலேயே. அப்போ நம்ம ஆண்டவர் பாருங்க, அந்த மொழியிலேயே மூல பாஷையிலேயே அந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை உலகத்துக்கு நல்ல செய்தி. நாம் இந்த நாட்களில் படிப்படியாக நாம் இயேசு பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடும். யோவான் 10 புதிய ஏற்பாடு வருவோம். இப்போ யோவான் 10 24 25. சரி. அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு குழப்பம். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை வந்து அவர்கள் நம்பாம, சில பேர் நம்பாம இருந்தாங்க. அப்போ அதனால தான் அங்கே வந்து கேட்குறாங்க ஆண்டவர் இயேசு இடத்துல. புதிய ஏற்பாடு பாருங்க, சூழ்ந்து கொண்டு எது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்கும் ஐயா. இப்போ எங்களுக்கு நீ சொல்லு, நீ யாரு, நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 25, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்க. என்ன எல்லாம் கம்முன்னு இருக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கவில்லை. நான் சொன்னேன் அந்த மெசியாங்கிறது நான் தான் அந்த கிறிஸ்துன்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கல. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆண்டவர் பிதாவானவர் என் இடத்துல இல்லைன்னா இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் என்னால் நான் செய்திருக்க முடியுமா? பிதாவானவர் நான் ஒன்று தான் வேதம் சொல்லுது. இன்னொரு புதிய ஏற்பாடுக்கு நம்ம வருவோம். யோவான் 1:41. சரி, இது என்னன்னா
ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானகனா இருக்க இடத்துல அவர் போகிறாரு, அந்த வழி அருகே போகிறாரு. யோவான் ஸ்நானகன் பார்த்துட்டு என்ன சொன்னார் அவரை பற்றி? 35வது வசனத்தை நம்ம பார்க்கணும். இயேசு 36வது வசனம், இயேசு நடந்து போகிற அவன் கண்டு, இதோ, இதை எப்போதும் நம்ம ராபோஜன பந்தியில் சொல்லுகிற வார்த்தை தான் அது, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். போறார். அதை கேட்டவன் ஒருத்தன் என்ட்ரு என்ன நினைச்சாரு, உடனே அண்ணன்கிட்ட சொல்லணும். பீட்டர், சைமன் பீட்டர், அண்ணன் தம்பிங்க உடனே கண்டு, அதான் நம்ம பார்க்கிறோம் இங்கே. என்று என்ன சொல்றாரு 41ஆம் வசனத்தில், அவன் முதலாவது தன் சகோதரன் ஆகிய சீமோனை கண்டு மெசியாவை கண்டோம். அவர் ஏன் அந்த மெசியான்னு சொல்றாரு? இங்க யோவான் ஸ்நானகன் இருக்க இடத்துல ஆண்டவர் இயேசு அந்த வெளியில் போய்கிட்டு இருக்கும்போது, இதோ தேவ ஆட்டுக்குட்டியானது, இதை இவன் என்ட்ரு அதை கேட்கிறான். இதை இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தை போய் கண்டிப்பாக சாமியன் பேட்டு சொல்லி ஆகணும். போய் சொன்னான். அவர் என்ன சொன்னார்? மெசியாவை கண்டோம் என்று சொன்னான். மெசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாகும். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்து மெசியா. யோவான் 4:25 இதொன்று நம்ம பார்த்து முடிப்போம். யோவான் 4:25 அந்த 26 வசனத்தில் அதுக்கு இயேசு, யார் அந்த மெசியா? ஆண்டவர் இயேசு. இந்த சமாரிய பெண்ணுக்கு கொஞ்சம் குழப்பமாக போச்சு, நாங்கள் இந்த மலையில் தான் நாங்கள் போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் இயேசு அந்த 24வது வசனத்தில் என்ன போட்டிருக்கார்? தேவன் ஆவியாக இருக்கிறார். இது அதிகமான இந்த வசனத்தை சொல்லி தாங்க நிறையா கர்த்தரை அறியாதவர்கள் வந்தாங்க. ஐம் டெல்லிங் யூ திஸ் ஒண்டர்ஃபுல் வேர்ஸ். என்ன அது என்ன சொல்கிறார் பாருங்க, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். யாரும் பார்த்ததில்லை. உங்கள் சாமியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் தெய்வத்தை நேரியாக பார்த்துருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசியிருக்குதுங்களா? நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்தவர். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நான் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இந்த செய்தியை கேட்டு தான் ரொம்ப பேர் எல்லாத்தையும் இருக்கிறதாலும் அவங்க கும்பிட்டதெல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப பேர். இது கர்த்தருடைய வசனம் பாருங்கள், எப்படி அந்த காரியம் எப்படி இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் கிரியை செய்து பாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கார். உண்மைதான். யார் பார்த்தது? மோசே கூட ரொம்ப கம்மணும். மோசே பார்க்கும், ஆண்டவர் உம்முடைய சாயமாக பார்க்கும். அப்படியே கடந்து பின்புறமாக கடந்து போகிறதாங்க போனார் அந்த மலையில், உருவத்தை பார்க்கல மோசே. மெசியா அவர் தான், ஆண்டவர் இயேசுவே அவர் தான். நீ பேசிக்கிட்டு இருக்க அவர் தான்.
அந்த மெஸ்ஸியா. இவ்வளவு புதிய ஏற்பாடு அவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது. பவுல் தமாஸ்கு பட்டணத்துக்கு போகிறான் குதிரை வண்டியில். ஒரு இடத்துல வந்த உடனே ஒரு ஒளி வந்தது. அந்த ஒளியிலேருந்து சத்தம் வந்தது. உடனே விழுந்தான், குப்பை விழுந்தான், கண் பார்வை இழந்தான். ஆண்டவர் இயேசு மெய்யான தேவன் சொன்னான். துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கவன், கிறிஸ்தவங்களாம் பிடிச்சி சிறைச்சாலை கொண்டு போடுறவன், அவனை மாற்றிட்டார் ஆண்டவர் இயேசு. அவரை அப்படி மாற்ற முடிஞ்சால் ஆண்டவர் நம்மளையும் மாற்றுவார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் இயேசு மூலமாக, இயேசு தான் நம்மளை எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். இது வெறும் வார்த்தை அல்ல, தி கிரியேட்டிவ் வேர்ட் ஆஃப் காட் that has changed our lives. The creative word of God. ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே நீர் பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டீர் சுவாமி. குழந்தையாக பிறந்து வந்தீர். சாதாரண குடும்பத்தில் நீர் அந்த குடும்பத்தில் பிறந்து வந்தேன். ஒரு ஏழை கோலத்தில் நாங்கள் உண்மை உலகம் பார்த்தது. ஆனால் ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா, இந்த தெய்வ ஆட்டுக்குட்டியானவர், இந்த கிறிஸ்து. ஓ லார்ட், வி பிளஸ் யூ ஃபாதர். எங்களுக்கென்று ஆண்டவரே நீர் ரட்சிக்கிறவர் இருக்கிறேன். எங்களுடைய பாடுகளையும் பாவங்களையும் சுமந்து இருக்கிற இந்த தெய்வ ஆட்டுக்குட்டியானவர் நீர்தான். இவையெல்லாம் இந்த காலத்தில் நாங்கள் தியானிக்கும் போது ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா காரியங்கள் இடத்துல காத்திருக்கும் போது வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் எடுத்து பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.